பிரதிஷ்டப்படுவோம். அதனால 7 மணிக்கு நீ கலச பிரதிஷ்டை. சரியா? ஸோ நவராத்திரி ஆஸ் யூஷுவல் நம்ம போன வருஷம்லாம் என்ன பண்ணுவோம்னா 7:30 வரைக்கும் ஒரு சிலர்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த முறை அதெல்லாம் பிராண்ட் அது ஒரு நாள் தான் நீங்கள் செய்ய போகுது. அதனால எனக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுக்கல அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு அந்த டேட் வேற யாருன்னா கொடுத்துடலாம். உங்களுக்காக சாமி கிடையாது, சாமிக்காக தான் நீங்கள். அதனால இந்த முறை நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன். 3 மணி வரீங்க, அபிஷேகம்லாம் பண்ணுறதுலாம் பண்ணிடுங்க. 4 மணிக்கு அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 5 மணிக்கெலாம் ரெடி பண்ணிடுங்க. மேக்ஸிமம் டைம் 6 o'clock, அவ்வளோதான். 5 o'clock வர்றது 6:30 வரைக்கும் அபிஷேகமே பண்ணாமல் கதவு மூடிட்டு இருந்தது. கேட்டால் எங்கள் அண்ணன் வரணும், தம்பி வரணும், தாத்தா வரணும், பாட்டி வரணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் 8 மணி வரைக்கும் நிறைய திறக்காம 8 மணிக்கு தொடங்கும்போது தான் இது ரோடு ஃபுல்லாக கூட்டமாகிடுது, ஸ்டாம்பேட் ஆகிடுது. அப்புறம் 8:30 மணிக்கு சாப்பாடு போடுறது, கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும், அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஸோ அதனால இந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சில முடிவுலாம் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் முடிவுலாம் அலங்காரம் 3 to 6. நீ 4 to 6 பண்ணிக்கோ, 2 to 6 பண்ணிக்கோ, பட் இட் ஷுட் நாட் எக்ஸிட் 6. நீ பாதிலே அலங்காரம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, 6 மணிக்கு தீவாரத்தில் காமிச்சிருவேன். ஏன் 6 மணிக்கு தீவாரத்தை காமிச்சிருவேன்னா, நான் 6:30க்கு 3 ஸ்தலத்தில் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே நான் 10 minutes டிலே பண்ணுனா அங்கே 3 ஸ்தலத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டிலே ஆகிடும். எவ்ரிடே 6:30 by 3 ஸ்தலத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. எல்லா 10 நாட்களுக்குமே டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இங்கே நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா அங்கே டிலே ஆகிடும். அதனால் இங்கே ஆரத்தி நான் காமிச்சிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் 5:45 to 6 மணிக்கெல்லாம் ஆரத்தி காமிச்சு கிளம்புனா தான் இந்த டிராஃபிக்கில் ½ an hourல அங்கே போய் நான் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களே சகசிரம் படிச்சுக்கிங்க. ஆஸ் யூஷுவல் வரவங்களுக்கு சாப்பாடு, பாட்டு பாடுறதுனா பாட்டு பஜன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக இல்லை எனக்கு ரொம்ப டிலே டைம் ஆகும்னா மதியமே வந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். 1 மணிக்கெலாம் வந்து உட்காந்துக்கோ, 1 மணிக்கே அபிஷேகம் பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தை யார் யார் பண்ணணுமோ அவங்க தான் நீங்களே கூட்டு போகிறோம், பப்ளிக் தரப்போது இல்லை. 1 மணிக்கே வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஸ்லோவாக பொறுமையாக 5 hours கூட அலங்காரம் பண்ணும். அதனால கடகடகடா பக்தியோட செய்யுங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது வந்து ஃபுட்டு. லாஸ்ட் டைம் மாதிரி 8 ஃபுட்டு, 9 ஃபுட், 10 ஃபுட், 12 ஃபுட் காம்படிஷன் ஃபுட்டுலாம் கிடையாது. எனி 3 is enough. இது பிரசாதம், அறுசுவை விருந்து கிடையாது. பிரசாதம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு ஃபுட்டு மாதிரி ஐட்டம்னா ஃபுட் மாதிரி ஐட்டம், டிஃபன் மாதிரி ஐட்டம்னா டிஃபன் மாதிரி ஐட்டம், அவ்வளோதான். மேக்ஸிமம் 5, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் போகக்கூடாது ஃபுட்டில். 3வது தான் எல்லாருக்கும் பகீர் இருக்கும். வெளி ஃபுட்டு டோட்டலி நாட் அலவுட். இங்கே செஞ்சாதான் உண்டு. ஸோ ஹோட்டல் ஃபுட்டு இந்த மாதிரி யாருக்குமே நான் அலோவ் பண்ணுற ஐடியாவில் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் என்னுடைய அனுபவத்தில் ஹோட்டல் ஃபுட் அனுபவம் கொடுத்ததுனால தான் ஷார்ட் ஃபால் ஆகி திரும்ப 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 ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து 50 பேருக்கு பத்தலை, 20 பேருக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோட்டல் ஃபுட்டு நாட் அலவுட். எது செய்யறதா இருந்தாலும் சரி, என்னால் செய்யவே முடியல அப்படின்னாலும் சரி, சாதாரண ஒரு பாயாசம் வச்சு கொடுத்தாலும் சரி, பீடத்தில் வச்சே செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் மட்டும்தான் அலவுட். இல்லை எங்களுக்கு தெரியும் ஹோட்டலில் ஆள் இருக்காங்க, எனக்கு மெஸ்ஸில் ஆள் இருக்காங்க, எனக்கு வந்து வீட்டில் நான் எங்கள் வீட்டில் செஞ்சால் 100 பேர் வச்சு வேலை வாங்குவேன், அது வந்து சுபி ஃப்ராங்காக சொல்ல அது மடியும் கிடையாது, அது சுத்தமும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் டோட்டலி ஸ்ட்ரிக்ட். இந்த முறை ஹோட்டல் ஃபுட், அவுட் சைட் ஃபுட் நவராத்திரி பூஜைக்கு 100% பேன், நாட் அலவுட். என்ன வேணாலும் செய்யலாம், இங்கே வந்து செய்யலாம். எப்படி வேணாலும் நீ செய்யறது நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். மெட்டீரியலாக கூட நான் இங்கே வாங்கி தரேன், ஆனால் இங்கே தான் செய்யணும். அப்போதான் அது கோயில் ஃபுட். ஓகேவா? நவராத்திரிக்கு அதே மாதிரி யாருக்கா கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல 8:30, 9 o'clock வந்து ஃபைன் நிறைய வச்சுக்கிட்டு நான் எல்லாரும் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியல. அப்படின்னா வந்து உண்மையிலே கொடுக்கணுன்றவங்களுக்கு ஒன்றுமே போய் சேர மாட்டேங்குது. அன்வான்டா அது வேஸ்ட் ஆகும். அது மஞ்சளோ, குங்குமமோ, ஜாக்கெட் பிட்டோ, புடவையோ, பென்சிலோ, பேனாவோ எதுவாக இருந்தாலும் சரி,
நான் அது கொடுக்கலான்னு இருக்கேன்றத எனக்கு முன்கூட்டியே, அதான் தீபாவளத்தை காட்டுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. காட்டிலாம் பண்ணதுக்கு அப்புறம் 8:30க்கு வந்து என் காதை கடிக்கிறது அப்படிலாம் வேண்டாம். ரைட்டா? அதை உங்ககிட்ட சொல்ல எங்க நின்று கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எந்த நேரத்தில் கொடுக்கலாம், நானே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவேன். நீங்க ஜபர்தஸ்த் காட்டுன்ற பேர்ல கடைசி நேரத்தில் நீங்களாம் எங்க கொடுத்துருங்க. அப்புறம் கொடுத்து அதில் 4 பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு கொடுங்க சாமி, எனக்கு கொடுங்க. நீ கொடுத்து நான் எங்க கொடுக்க முடியும்? கரெக்டா இல்லையா? அதனால அதையும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிடுங்க. இந்த அம்பாளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது காந்தி முக்கியமா ஒண்ணுதான். இந்த கண்ணுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துக்கிறது, கருமை போறது, ஹைடெக்ஸ் மை வைக்கிறது. அப்புறம் ஹைடெக்ஸ் மை அப்படின்னா அதெல்லாம் வைக்காது. நேச்சுரலா இருக்கும் அலங்காரம். சும்மா பொட்டு எடுத்து ஓட்டுறது, ஸ்டிக்கரை ஓட்டுறது, இந்த தலைக்கு மேல குறைச்சி மேல ஜிகினா ஓட்டி விடுறது, அதெல்லாம் உங்க பொண்ணுங்களுக்கு செய்யலாம். அப்பா தான் அம்மா மாதிரி தான் இருக்கும். மேக்கப் கிட்ட எடுத்து வந்து மேக்கப் போடுறது அம்மாவுக்கு, சரியா? நேச்சுரலா அழகா புடவை கட்டி அம்மானா அம்மா மாதிரி, அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு பொட்டு வச்சிருந்தீங்க லாஸ்ட் டைம் யாரோ வந்து பொட்டு போட்டா அதை அழிக்கங்காட்டி 1 மணி நேரம் ஆச்சு அதை அழிக்கிறதுக்கு. அது ஏதோ இங்கில் வச்சுட்டீங்க போக தெரியுது, இல்லை பர்மனன்ட் மார்க்கரான்னு தெரியல, அது எடுக்கிறங்காட்டி போதும் ஆயிடுது. கண்ணுல அதே மாதிரி ஏதோ வெள்ளையா ஒன்று தடை விட்டீங்க, அது என்ன தடவுனீங்கன்னே தெரியல, அது எடுக்கவே முடியல எங்களால. அது மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அம்பாலா பாருங்க, அம்பாலா அலங்காரம் பண்ணுங்க, அம்பாலா ரசிச்சு அலங்காரம் பண்ணி பாருங்க. படோடப்பமும் வேணாம், அதிக பொருள் செலவும் வேணாம், வீர ஊதாரித்தனமான செலவும் வேணாம், அதுக்காக கஞ்சூஸ் மாதிரியும் செய்ய வேணாம். நம்மளால முடிஞ்சது அழகா டீசெண்டா நேர்மையா நியாயமா கரெக்டா செஞ்சா போதும். அதெல்லாம் அம்மா ஏற்றுவோம். இது இங்க 10 நாளைக்கு டேட் கொடுத்துட்டு இருப்பேன். நான் மேலே ஒரு சில பேரை போட்டு கீழே வழிகாட்டுதலின்படி விருப்பம் உள்ளவர்கள் இதில் இணைத்துக் கொள்ளலாம் தெளிவா சொல்லிடுவேன். அழகா திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி வந்து இங்க வந்து இப்ப கேட்டுக்கிறாங்க. நான் யாருக்குதான் செய்யுங்க சேர்த்து சொல்லியிருக்கேன். இந்த 10 பேர்ல யார் பிடிக்குதோ அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். என்கிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யார் போட்டுக்கணும் அவங்கள போய் கேளுங்க. ஒருத்தர் இன்சார்ஜ் போட்டு இல்லையா, அவங்கள கேட்டுக்குங்க. உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கலானுங்கிறேன், உங்களோட ஜாயின் பண்ணிக்கலானுங்கிறேன்னு சொல்லி அவங்கள கேட்டுக்குங்க. நான் போட்டு முடிச்சாச்சு, வேலை முடிச்சாச்சு, யாராவது வேணா அதை போய் அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏமா சேர்த்துக்க மாட்டேங்கன்னு நான் கேட்கறேன்.